நான் உங்கள் அட்வைஸ் சுந்தர். நான் என்ன சொல்கிறேன், ஒரு போலீஸ்கார் தப்பு பண்ணுறாருன்னா ஃபுல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு சொல்கிறோம். அது மாதிரி எப்பயுமே இல்லை. போலீஸ்காரங்கன்னா எல்லாருமே தப்பானவங்க இல்லை. இங்கே ஒரு போலீஸ்காரர் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள். ஒரு விழிப்புணர்வு ரேலிக்கு க்ளீனாக அவர் வேர்வை செஞ்சு டிராஃபிக் கிளியர் பண்ணி க்ளீனாக வழி அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கூட்டத்துக்கு வெளியே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆகும். ரொம்ப அவங்களுக்கு புத்துணர்ச்சி ஆகும். திட்டுறோம்ல, ஒரு போலீஸ்காரர் தப்பு பண்ணிட்டா மொத்த டிபார்ட்மெண்ட் திட்டுறோம்ல. நான் தப்பே பண்ணேன்னு சொல்ல, யாருமே எல்லாருமே நல்லவங்க சொல்ல. அதே மாதிரி எல்லாருமே கெட்டவங்க இல்லை, நல்லவங்க இருக்காங்க. விழிப்புணர்வில் ரேலி போகிறவங்கள்ட்ட மொத்த கூட்டத்துக்கும் வேர்வை சிந்தி ஒருத்தர் வழி வகுத்து கொடுத்துருக்காரு, டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னால் அவங்க பண்ண வேலைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆகும். அவங்களுக்கு ஒரு நிம்மதி. பண்ண வேலைக்கு காசு அவங்களுக்கு சம்பளம் தராங்க கவர்மெண்ட்டு. பண்ண வேலைக்கு ஒரு நன்றி ஐயான்னு சொன்னால் அவங்களுக்கு புத்துணர்ச்சி ஆகும். தப்புன்னா மொத்த டிபார்ட்மெண்ட் தப்பு சொல்கிறோம். ஆனால் நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க. பார்த்து நல்லது செய்ய ஒரு ஆள் கூட, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான், ரொம்ப லிமிட் கைவிட்டேன்லாம் அந்த ஆளுங்க மட்டும் தான் சொல்கிறது. அதை இவங்க சொன்னால் அவங்க சொன்னாங்கல்ல, தப்பு சொன்னான் செஞ்சவன் தப்பு செஞ்சிட்டான்னு சொல்கிறது ஊரே சொன்னாலும், நல்லது செஞ்சிட்டான் போலீஸ்காரனே இருக்கட்டும், அவன் சொன்னே இருக்கட்டும். ஏன்னா தப்பு செஞ்சுட்டு அவன் வாங்குறான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திட்டுறோம். நல்லது செஞ்சவங்கள ஒரு 10 பேர் சார் ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்கிறோமா? இல்லை. இங்கே ஒருத்தர் அப்படி தான் விழிப்புணர்வு ரேலி வந்தவங்க கூட்டத்துக்கு மொத்தத்துக்கும் டிராஃபிக் கிளியர் பண்ணி வழி அதை விடுறது வழி, அவங்க நடந்து வர்றதுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லுங்கள். அதனாலே நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் பண்ண வேலைக்கு. அதனால் தப்பு பண்ணால் மட்டும் தமிழ்நாடு போலீஸே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறேன்ல, நானும் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் யாருமே ஒரு நல்லது செஞ்சால் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் பண்ண காரியம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுங்கள். அந்த திருப்தி அவங்க பண்ண வேலையில் கூட அவங்களுக்கு கிடைக்காது. 10 பேர் சொன்னாலும் சார் நீங்கள் பண்ண வேலை ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் மனசு மீது அந்த பார்த்த வேலையெல்லாம் மறந்துடுவான். நீங்கள் சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். போலீஸ்காரவே இருக்கட்டும், மொத்த தப்பு செஞ்சால் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன்ல, அது மாதிரி நல்லது செஞ்சால் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லது செஞ்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. யாருமே எந்த டிபார்ட்மெண்ட்டும் நல்லவங்க இல்லை. எல்லா வேலையிலையும் பொய்யானவங்க இருப்பாங்க, தப்பானவங்க இருப்பாங்க. நான் இது இல்லவே சொல்ல, நல்லது செய்கிறவங்கள பாராட்டுங்க. ஏன்னா இங்கே ஒருத்தர் விழிப்புணர்வு ரேலி போன கூட்டத்துக்கு டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க வர்றதுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் நல்ல தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். கடைசியாக அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கிறது அது நன்றி மட்டும் தான். தயவுசெய்து சொல்கிறேன், நிறைய பேர் ரோட்டில் டிராஃபிக்காக இருக்கட்டும், குழியை மூட்டவங்க இருக்கட்டும், அவங்கள பார்த்து நின்று 2 வீலர் சைடில் நிப்பாட்டிட்டு போய், இல்லை காரை விட்டு பண்ணி நிப்பாட்டி போய் சார் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லது சார்ன்னு சொல்லுங்கள். அந்த மனசு திருப்தி அந்த பண்ணவருக்கு என்ன நல்லது பண்ணாரோ அந்த திருப்தி வேறு எதுவுமே இல்லை. ஒரு 10 பேர் சொன்னார் அந்த மனசு திருப்தி உலகத்தில் அந்த திருப்தி மாதிரி யாருக்குமே கிடையாது. தப்பு செஞ்சால் மட்டும் ஆல் ஓவர் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் இப்படி தான், கர்நாடகா டிபார்ட்மெண்ட் இப்படி தான், அந்த ஸ்டேட்டே சொல்லி இந்த ஸ்டேட்டில் இருக்க அத்தனை போலீஸ்காரங்களும் இப்படி தான், இந்த ஸ்டேட்டில் இருக்க வக்கீல் எல்லாமே இப்படி தான், இந்த ஸ்டேட்டில் இருக்க டாக்டருங்களாம் அப்படி தான். ஆனால் எத்தனை பேர் நல்லது செஞ்சுருக்காங்க. நல்லது செஞ்சவர் பாருங்கள், பார்த்து எத்தனை பேர் நீங்கள் பாராட்டிருக்கீங்க. நல்லது செஞ்சவங்களே எத்தனை பேர் பாராட்டிருக்கீங்க. எத்தனையோ பேர் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், நேர்லேயே பார்த்துருக்கேன். குழி இருக்கும் மெயின் ரோட்டில், முடியிருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச செஞ்சுருக்காங்களா சரி ரொம்ப நல்லது. நான் வண்டி ஓட்டிகிட்டு போனாலும், அவங்க 2 வீலர் போனாலும் அப்படியே நான் ரோட்டில் மிச்சவங்களுக்கு இடையூறு கொடுக்காம சைடில் நிப்பாட்டி சேனலில் போடுற பைக்கில் உட்காந்துட்டு சொல்லுவேன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் போவேன். அவருக்கு என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம் போகிறான் பாரு, நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறான் பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வேலையில் ஒருத்தர் நல்லது செய்கிறேன்னா 10 பேராச்சும் அவர் சொல்லுங்கள் சார் நல்லதுன்னு. நாளைக்கு 100 பேர் ஆகணும்னா அடுத்த வாடி செய்வார்.
நீங்கள் 10 பேர் சொல்கிறது அடுத்தது அவர் திருப்பி நல்லது செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிக்காக இருக்கும், அவருக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதனால் தப்பு செஞ்சால் மட்டும் குத்தி காட்டுறதில்ல, ஒருத்தவங்களோ ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சார் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு மன திருப்தி அது கூட வேறு எதுவுமே இருக்காது. நன்றி, தேங்க்யூ.